ஒரே நாள்ல 50,000 ரூபாய் தாண்டி வங்கியில் பணம் போட்டா அல்லது எடுத்தா பான் கார்டு கட்டாயம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அதைவிட பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 2026லிருந்து வங்கியில் பண பரிமாற்றம் பண்ற விதிமுறையே மாறப்போறதா அரசு ஒரு புதிய வருமான வரி விதிமுறைய வரைவு வடிவில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ முழுசா பார்த்தா உங்களுக்கு பணம் கட்டுறது, பணம் எடுக்கிறது, பான் கார்டு தேவையா இல்லையா எல்லாத்துக்கும் கிளியரா புரியும். இப்போ வரை நடைமுறையில் இருக்கிற விதிமுறை என்னன்னா, ஒரே நாளில் வங்கியில் ரொக்கமாக 50,000 ரூபாய் தாண்டி பணம் கட்டினாலும் சரி, எடுத்தாலும் சரி பான் கார்டு கட்டாயம். ஒரே நாள்ல ஒரு சின்ன தவறு நடந்தாலும் பான் கொடுக்கலனா பிரச்சனை வரும். அதனால பல பேர் இன்னைக்கு பணம் போடலாமா, நாளைக்கு போடலாமான்னு பிரிச்சு பிரிச்சு போடுற பழக்கம் வைத்திருக்காங்க. இந்த நடைமுறையால சாதாரண மக்களுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் சிரமம் அதிகமா இருந்தது. இதுக்கு தான் அரசு புதிய வருமான வரி விதிமுறைய வரைவு வடிவில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த புதிய விதிமுறையின்படி ஒரே நாளில் லிமிட் என்ற கட்டுப்பாடு இனி இல்ல. அதற்கு பதிலா ஒரு நிதியாண்டு முழுக்க, அதாவது ஏப்ரல் முதல் மார்ச் வரைக்கும் மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் வரை வங்கியில் ரொக்கமாக பணம் கட்டினாலும் அல்லது எடுத்தாலும் பான் கார்டு தேவையில்லைன்னு முன்மொழியப்பட்டிருக்குது. அதாவது நீங்க ஒரே நாள்ல 50,000, 1 லட்சம், 2 லட்சம் பணம் போட்டாலும் அந்த நிதியாண்டு முழுக்க சேர்த்து 10 லட்சம் ரூபாய் தாண்டலனா பான் இல்லாமையே செய்ய முடியும். ஆனா அந்த 10 லட்சம் ரூபாயை தாண்டினா மட்டும் பான் கார்டு கட்டாயம். இந்த மாற்றம் எப்போ அமலுக்கு வரப்போகுது அப்படின்னா, அரசு அறிவிப்புப்படி 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வர வாய்ப்பிருக்கு. இதுவும் இன்னும் டிராஃப்ட் ரூல் தான், அதாவது இறுதி அறிவிப்பு வரணும். ஆனாலும் இந்த மாற்றம் வந்தா ரொக்கமாக வங்கியில் பணம் பரிமாற்றம் செய்கிற பொதுமக்களுக்கு கொஞ்சம் சுலபமாகும். பான் இல்லாத கிராமப்புற மக்கள், சிறு வியாபாரிகள் மாதிரி பல பேருக்கு இது உதவியாக இருக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த விதிமுறையை மீறி தேவையான இடத்தில் பான் கொடுக்காம இருந்தா வருமான வரி சட்டத்தின் கீழ் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. சொத்து வாங்கும்போது விதிமுறை மீறினா 20 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வரலாம். வங்கியில் ரொக்கமாக பணம் கட்டுறது அல்லது எடுக்கிறது தொடர்பான விதிமுறை மீறினா 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வரக்கூடும். அதனால லிமிட் இருக்குன்னு நினைச்சு அலட்சியம் பண்ணாம உங்க நிதியாண்டு முழுக்க எவ்வளவு ரொக்கம் பரிமாற்றம் நடக்குது என்பதை சரியா கணக்கில் வச்சுக்கணும். இந்த விதிமுறையின் பயன் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, பான் இல்லாதவர்கள், சிறு தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், கிராமப்புற மக்கள் மாதிரி வங்கியில் ரொக்கமாக பணம் அதிகம் பரிமாற்றம் செய்பவர்கள். ஆனா பெரிய அளவில ரொக்க பரிவர்த்தனை பண்றவர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா வருமான வரித்துறை டிராக்கிங் இன்னும் அதிகமாயிருக்கும். எந்த நிதியாண்டுல எவ்வளவு ரொக்கம் பரிமாற்றம் பண்ணினீங்கன்னு வங்கிகள் பதிவு வச்சிருப்பாங்க. விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தா இந்த மாற்றம் ஒரு அரசு அறிவிப்பு மூலமா அமலுக்கு வரும். அதுக்காக தனியா நீங்க எங்கும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வங்கியில் பணம் கட்டும்போதும் எடுக்கும்போதும் உங்க பான் இருக்கா இல்லையா, அந்த நிதியாண்டு லிமிட் தாண்டுதா இல்லையா என்பதை வங்கி கவனிச்சு செயல்படும். அதனால உங்க பக்கம் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க பான் விவரம் சரியாக வங்கியில் அப்டேட் ஆகி இருக்கா, உங்க அடையாள ஆவணங்கள் சரியாக இருக்கா என்பதை செக் பண்ணிக்கிறது தான். தேவையான ஆவணங்களா பார்த்தா பொதுவாக வங்கியில் பணப்பரிமாற்றம் செய்ய அடையாள ஆவணம், வங்கி கணக்கு விவரங்கள், பான் இருந்தா பான் கார்டு போன்றவை தேவைப்படும். பான் இல்லாதவர்கள் இந்த புதிய விதிமுறை அமலுக்கு வந்தாலும் எதிர்காலத்துக்கு பான் கார்டு எடுத்துக்கிட்டா நல்லது. ஏன்னா பெரிய தொகை பரிவர்த்தனை செய்யும் போது பான் தேவைப்படும். மக்கள் செய்யற பொதுவான தவறு என்னன்னா, ஒரே நாள்ல லிமிட் இல்லனா எவ்வளவு வேண்டுமானாலும் போடலாம்னு நினைச்சுக்கிறது. உண்மையில ஒரே நாள்ல லிமிட் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் நிதியாண்டு முழுக்க 10 லட்சம் ரூபாய் என்ற லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டிட்டீங்கன்னா பான் இல்லாம பணம் பரிமாற்றம் செய்ய முடியாது. இன்னொரு தவறு, வங்கியில் தகவல் சரியாக அப்டேட் செய்யாம இருக்கிறது. இதனால பின்னால வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் வர வாய்ப்பிருக்கு. ரிஜெக்ஷன் வராம இருக்க டிப்ஸ் என்னன்னா, உங்க வங்கி கணக்கில் உள்ள விவரங்கள் சரியாக இருக்கா, உங்க அடையாள ஆவணங்கள் சரியாக இருக்கா, நிதியாண்டு லிமிட் தாண்டுதா இல்லையா என்பதை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. பான் இல்லாதவர்கள் கூட எதிர்காலத்துக்கு பான் கார்டு எடுத்துக்கிட்டா நல்லது. ரொக்க பரிவர்த்தனைக்கு பதிலாக சாத்தியம்னா டிஜிட்டல் பேமெண்ட் பயன்படுத்தினாலும் பாதுகாப்பு அதிகம். இந்த மாதிரி அரசு கொண்டு வர்ற மாற்றங்களை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாதான் தேவையில்லாத அபராதம், பிரச்சனை எல்லாத்தையும் தவிர்க்க முடியும். உங்க குடும்பத்துல, உங்க ஊர்ல இந்த விஷயம் தெரியாதவர்களுக்கு இதை சொல்லி புரிய வைத்தா அது கூட ஒரு நல்ல சேவையே. அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ்